சோசியல் மீடியாக்களில் அரசியல், சினிமா, என்டர்டெயின்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னணியில் வலம் வந்து கொண்டிருக்கும் ரியல் ஒன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு. விஷுவல் எடிட்டர் 2 வருட அனுபவம், கேமராமேன் 2 வருட அனுபவம், டிடிபி தமிழ் டைப்பிங் 2 வருடம் அனுபவம் உள்ளிட்ட வேலைகளுக்கு ரெஸ்யூம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8610286061. சின்ன அளவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நான்பெயில் உள்ளே வைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா கஞ்சா வச்சுருந்தாங்க. என் உதாரணத்துக்கு சவுக்க கூட எடுத்துக்கலாம். கஞ்சா வச்சுருந்தார் நான்பெயில்னு சொல்கிறீங்க. அப்போது சிறிய ரகத்தில் கொஞ்சம் கஞ்சா வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு நான்பெயில், சர்வதேச லெவலில் வந்து ஒருத்தர் வந்து இந்த போதைப் பொருளை கடத்தக்கூடிய நபர்களுக்கு பெயில் கிடைத்திருப்பது என்பது மெத்து கடத்தின இந்த போதைப் பொருள் கடத்தின விவகாரத்தை அவங்க ஒத்துக்கிட்ட நபருக்கு உங்களுக்கு பெயில் கிடச்சிருக்குனாக்கா அப்போது இந்த பண பரிவர்த்தனைன்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக பெயில் கிடச்சிரும்ல. இப்போ கூடிய விரைவில் நம்ம வெளியில் வருவதற்கான ஒரு வேலை நடக்குதுன்னும் பொழுது குறிப்பாக நீங்கள் இருக்கிறதுலே மோசமான மாஃபியா எதுனா ட்ரக் மாஃபியா. இந்த ட்ரக் மாஃபியா என்ன செய்யும்னாக்கா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகும். சாட்சியை கலைப்பதற்கோ சாட்சி இல்லாமல் செய்வதற்காக நீங்கள் உலகளாவிலாவே ட்ரக் மாஃபியாவோடைய அவங்க மூலம் ஏற்படக்கூடிய அந்த கொலைகள் அரங்கேற்றப்படுவது இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக நிகழும் பொழுது இது வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் அவர். இவர் வெளியில் வந்தால் இவருக்கு எதிராக இங்கே வந்து அரசாங்கத்திற்கு எத்தனையோ சாட்சியெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்த நபர்களுடைய நிலைமை என்னவாகும் சொல்லி ஒரு அச்சத்தை எழுப்புறாங்க. ஸோ அப்போது இந்த உதயநிதிக்கு பக்கபலமாக நான் இருப்பேன், எனக்கு பின்னாடி அவர் பக்கபலமாக இருப்பான்னு இவர் பேசுகிறார் பொழுது இவர் தான் 2 திராவிட கட்சிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவர். அப்போ அவருக்கு தேவை என்ன? ஒரு எம்பி சீட்டு. அவருடைய படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும். இன்றைக்கு அவருடைய இந்தியன் படத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை ஷோ எக்ஸ்ட்ரா ஷோ போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு தமிழக அரசு. ஏன்னா வெளியிடுறது ரெட் ஜெயிண்ட். இந்தியாவில் உங்களுடைய ஏதோ சட்டப்படி நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணிக்கணும் பொழுது சர்வதேச நாடுகள் ஜாஃபர் சாதிக்கு சும்மா விட நினைக்கிறீங்களா? நம்ம ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும், நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மரண தண்டனை. அந்த நாட்டுடைய மக்களுடைய எதிர்காலத்தை நாசம் செய்திருக்கக்கூடிய நபராகத்தான் ஜாஃபர் சாதிக்கையும் குறிப்பாக இந்தியாவை சார்ந்த நபராக பார்க்கிறாங்க அவங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பல அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். காலையில் வந்த ஒரு தகவல் வந்து ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து ஜாமீனில் வெளியில் வரக்கூடியதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த ஒரு தீர்ப்பு திடீர் தீர்ப்பா இல்லை பின்னணியில் ஏதாவது அரசியல் காரணங்கள்லாம் எதுவும் இருக்கா? இல்லை, இது திடீர் தீர்ப்பான்றதை தாண்டி இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கணுன்றதான் இன்றைக்கி மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் சின்ன அளவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நான்பெயில் உள்ளே வைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா கஞ்சா வச்சுருந்தாங்க. என் உதாரணத்துக்கு சவுக்க கூட எடுத்துக்கலாம். கஞ்சா வச்சுருந்தார் நான்பெயில்னு சொல்கிறீங்க. அப்போது சிறிய ரகத்தில் கொஞ்சம் கஞ்சா வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு நான்பெயில், சர்வதேச லெவலில் வந்து ஒருத்தர் வந்து இந்த போதைப் பொருளை கடத்தக்கூடிய நபர்களுக்கு பெயில் கிடைத்திருப்பது என்பது அப்போ எப்படி ஒரு பார்வையை இங்கே மக்கள் மத்தியில் வைக்கிதுனாக்கா அப்போ வந்து குற்றத்தை பெருமளவில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஈஸியாக ஜாமீன் கிடைச்சிருமா? அப்போது நீங்கள் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் யாருன்னு முதல்ல பார்க்கணும். அவன் வந்து திமுகவுடைய அயலக பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபராக இருந்தார். உதயநிதிக்கும் முதல்வருக்கும் ஒரு பொக்கே, ஒரு குச்சி, ஒரு குல்ஃபின்ற மாதிரி ஒரு நிதி கொடுத்த ஒரு நபராக இருக்கட்டும். உதயநிதியோட துணைவியாரை கூட்டு போய் ஒரு பாடல் வெளியிட வைக்கிறாரு, மங்கைன்ற படத்துக்கான பாடல் வெளியிட வைக்கிறாரு. திமுக வட்டாரத்துக்குள்ளே அவர் வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மெத்துன்ற ஒரு விவகாரம் இல்லாமல் இருந்துச்சு. ஜாஃபர் சாதிக் வரவுக்கு பின்னாடி மெத்து இல்லாத இடமே இல்லைன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்க நிலையில் இன்றைக்கு ஜாஃபர் சாதிக் சர்வதேச அளவில் குற்றம் செய்திருக்கிறான். சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்கு. உலக நாடுகளுக்கு வந்து மெத்தை கடத்திருக்கிறான். 2000 கோடி அதில் வந்து வருமானம் ஈட்டிருக்கிறான். ஆமாம், நான் தான் கடத்தின்னு ஒத்துக்கிட்டான். அவனுடைய 2 மொபைலை வந்து நேப்பியார் பிரிட்ஜில் இருந்து தூக்கி கடலில் வீசியிருக்கிறான். அவனுடைய மொபைலை வந்து அது இல்லாமல் ஒரு 3 மொபைலை கையகப்படுத்தியிருக்கிறாங்க. 2 வாகனத்தை பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க. ஆஃபீஸை முடக்கியிருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவன்கிட்ட குரல் மாதிரிலாம் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு செஞ்சு இவ்வளோ பெரிய குற்றத்தின் பின்புலியாக மூளையாக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு ரொம்ப எளிமையாக வந்து இன்றைக்கி பெயில் கிடச்சிருக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், சட்டவிரோத பண பரிவர்த்தனை அதில் தான் இன்னும் பெயில் கிடைக்கல. இந்த மெத்து கடத்தின விவகாரத்திலே போதைப் பொருள் தடுப்பு, மெத்து கடத்தின இந்த போதைப் பொருள் கடத்தின விவகாரத்தை அவங்க ஒத்துக்கிட்ட நபருக்கு உங்களுக்கு பெயில் கிடச்சிருக்குனாக்கா
அப்போது இந்த பண பரிவர்த்தனைன்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஈஸியாக பெயில் கிடச்சிரும்ல. இப்போ கூடிய விரைவில் நம்ம வெளியில் வருவதற்கான ஒரு வேலை நடக்குதுன்னும் பொழுது மக்கள் வந்து இதை பார்த்த பிறகு அவருடைய கருத்தை பதிவிட்டு கொண்டு வருகிறார்கள். இது என்ன சார், பெரிய லெவலில் குற்றம் செஞ்சவனுக்கு ஈஸியாக பெயில் கிடச்சிருச்சுன்னா அப்போ எங்கே போயிட்டு இருக்கு நாடு? அப்போ அவன் வெளியில் வந்தாக்கா நீதிமன்றம் சொல்லக்கூடியது என்னவாக இருக்குன்னா, நீ வந்து திங்கக்கிழமை வந்து கையெழுத்து போடணும், மொபைல் நம்பரை மாற்றினா எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ட்டு. 1,00,000 ரூபாய் அபராதம். அவன் சர்வதேச லெவலில் மெத்து கடத்தினதே தெரியப்படுத்தலை, மொபைல் நம்பரை மாற்றினதே தெரியப்படுத்த போகிறான். மொபைல் ஆஃப் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தம்பி ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு மொபைலை அவன் ஆன் பண்ணி வச்சுட்டு, இப்போ அவன் உதாரணத்துக்கு மும்பையில் இருக்கிறான்னு வச்சுங்க, மும்பையில் வந்து அவன் மொபைல் ஆன் பண்ணி வச்சிடறான். எக்ஸ்ட்ரா 4 மொபைல் அவனுக்கு வாங்குறதுக்கு, புதிய நம்பர் வாங்குறதுக்கு அவனுக்கு என்ன கஷ்டமா? ஆளாக வாங்கி கொடுக்கறதுக்கு. அதை வாங்கிட்டு அந்த மொபைல் அங்கேயே உலாத்திக்கிட்டு இருக்கோம், நெட்வொர்க்கு அங்கே காட்டும். இவன் அழகாக சென்னைக்குள்ளே வந்து சுற்றிக்கிட்டு இருப்பான், வந்துட்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய எவிடன்ஸ் அளிக்கக்கூடிய வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? புரியுதுங்களா? நீங்கள் தான் அவன் கடல் ராஜா மாதிரி கடல் வழியாகவே கடத்தினவன், அவன் எதுக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி இனிமேட்டு வர போகிறான்? கடல் மார்க்கமே வரலாமே. புரியுதுங்களா? கடல் மார்க்கமாக வரலாம், வாகனம் வந்து கார் மூலமாக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். போலீஸ் கண்காணிப்பு இல்லாமல் அழகாக இங்கே வந்துட்டு இங்கே அவனுக்கு பெரிய பின்புலம் அவனுக்கு உதவியாக இருக்கணும் பொழுது அவன் அடுத்தடுத்த சம்பவத்தை அரங்கேற்றுவதற்கான எளிய வகை இருக்கக்கூடிய சாட்சியங்களை கலைக்கக்கூடிய வேலையோ அல்லது வந்து சட்டத்துக்கு புறம்பாக எங்கெங்கெல்லாம் பணம் பதுக்கி வச்சானோ அந்த பணத்தை அங்கேருந்து கடத்தி கொண்டு போய் எங்கே சேஃப்டியாக வைக்கணுமோ அதற்கான வேலையை அவன் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கணும் பொழுது நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பது மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியாக அந்த பதிவுகள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே வராங்க. இது என்னடா அது? அதாவது நீங்கள் இப்போ ஈஸியாக எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, எப்படி இப்போ போட்டாங்கன்னாக்கா, ஹெல்மெட் போட்டியா? போடல, கேஸை போடு. நீ ஆளை போட்டேன் சார், ஆளை போட்டியா? கேஸில் போப்பா அப்படின்னு போட்டு ஒரு மீம்ஸ் போட்டுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கோட இந்த விவகாரம் நீங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி எடுத்துங்க. ஆமாம், செந்தில் பாலாஜி சர்வதேச லெவலில் குற்றம் செஞ்சுருக்கிறாரா? இல்லை. சர்வதேச லெவலில் குற்றம் செய்யாத செந்தில் பாலாஜிக்கு 1 வருஷம் ஆகியும் பெயில் கிடைக்கல. சர்வதேச குற்றத்தை செஞ்ச ஜாஃபர் சாதிக்கு உடனடியாக பெயில் கிடச்சிருக்குன்னா எப்படி இயங்குது இந்த சிஸ்டம்ன்றது நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அண்ணன் செந்தில் பாலாஜி 1 வருஷமாக போராடுறாரு. நீங்கள் இன்றைக்கி செந்தில் பாலாஜி குறித்து ஒரு பாடல் நான் பார்த்தேன், அந்த பாடலை போடுறேன். இப்போ முன்னாடியே சொல்லிக்கிறேன், பாடல் கேட்டவன் பாடினவன் அதெல்லாம் விட்டுவிட்டு அந்த பாட்டை எடுத்து பாடினவனை அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் இங்கே இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதனால் வந்து இந்த பாடல் பதிவுகளில் இருந்துச்சு, அதை எடுத்து நான் போடுறேன். அதுக்காக வந்து ஏதோ நான் எழுதுன்னு நினச்சிட்டு மறுபடியும் ஏன் மேலே என்னைய தூக்கிட்டு வரக்கூடாது, ஓகேவா? சொல்லிக்கிறேன். இந்த பாடலை கேளுங்க. அண்ணன் செந்தில் பாலாஜிக்காக பிரத்யேகமாக ஒரு பாடல் தயாரித்து போட்டுருக்குறாங்க. ஜாமீன் வந்தால் சொல்லி அனுப்பு, ஆட்சி இருந்தால் வருகிறேன். 1 வருடம் கடந்தும் நானும் உள்ளே ஹார்ட் பேஷண்டாய் இருக்கிறேன். வாட்சு பில்லை நான் கேட்டதற்கு ஒரு வாட்சை போல மனம் ஓடுதடி. வாட்சு பில்லை நான் கேட்டதற்கு ஒரு வாட்சு போல மனம் ஓடுதடி. வஞ்சிர மீன் கிடைத்தும் நெகிழி மீன் கிடைத்தும் ஜாமீன் மட்டும் கிடைக்கவில்லை. இந்த பாடல் வந்து தற்செயலாக நான் அப்படி நெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்த பாடல். அப்போது சர்வதேச குற்றம் செய்யாத செந்தில் பாலாஜிக்கு 1 வருஷத்தை தாண்டியும் பெயில் கொடுக்காம இங்கே வந்து எவ்வளோ கரெக்டாக ஒரு விஷயத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சர்வதேசம் குற்றம் செஞ்ச நபருக்கு ஈஸியாக பெயில் கிடைக்குதுனாக்கா இந்த சட்டத்தின் மீது இங்கே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இழக்கும் தன்மை இந்த தீர்ப்புனால ஏற்படுது. அப்போது இந்த போக்கு என்பது அப்போ பெரிய லெவலில், ரொம்ப சின்ன லெவலில் பண்ணாமல் எதையுமே பெரிய லெவலில் பிராண்டாக செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சாக்கா அவர்கள் ஈஸியாக வந்து எவ்வளோ தொகை வேணால் நீதிமன்றத்தில் கட்டிட்டு பெரிய அட்வொகேட்ஸை வச்சு ஈஸியாக வழக்கை உடைத்து அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் மூலமாக அவர்கள் ஈஸியாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதான்றதை இன்றைக்கி மக்கள் வந்து அதிருப்தியில் வந்து அத்தனை பதிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது, அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. அப்போது இந்த வழக்கில், ஏன்னா இந்த மாஃபியா, இந்த குறிப்பாக நீங்கள் இருக்கிறதுலே மோசமான மாஃபியா எதுனா ட்ரக் மாஃபியா.
இந்த ட்ரக் மாஃபியா என்ன செய்யும்னாக்கா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் போகும். சாட்சியை கலைப்பதற்கோ சாட்சி இல்லாமல் செய்வதற்காக நீங்கள் உலகளாவிலாவே ட்ரக் மாஃபியாவோடைய அவங்க மூலம் ஏற்படக்கூடிய அந்த கொலைகள் அரங்கேற்றப்படுவது இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக நிகழும் பொழுது இது வந்து ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் அவர். அப்படின்னும் பொழுது இவர் இப்போ பல வகையில் வந்து இப்போ சட்டவிரோத பண பரிவர்த்தனைலாம் செஞ்சுருக்கிறான்னு மறுபடியும் விசாரணை போயிருக்கணும் போது இவர் வெளியில் வந்தால் இவருக்கு எதிராக இங்கே வந்து அரசாங்கத்திற்கு எத்தனை சாட்சியெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்த நபர்களுடைய நிலைமை என்னவாகும் சொல்லி ஒரு அச்சத்தை எழுப்புகிறாங்க. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம தான் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கே தவிர இங்கே ஆட்சியாளர்களோ காவல்துறையோ நம்மளை பாதுகாக்கக்கூடிய நிலைமையில் இருக்குதான்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல. ஆம்ஸ்டாங்கோடைய கொலையை எடுத்துக்காங்களேன், உளவுத்துறை 3 முறை எச்சரித்த பிறகும் இன்று அவர் காவு கொடுக்கப்பட்டிருக்கார் பொழுது அப்போது நம்மளே தற்காத்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் பொழுது ஜாஃபர் சாதிக்கு வெளியில் நாளைக்கு வந்தால் என்ன நடக்கும்ன்ற ஒரு அச்சத்துலையும் பெரிய ஒரு கேள்விக்குறி இங்கே இருக்குது தம்பி. இப்போது ஜாஃபர் சாதிக்கு வந்து ஜாமீனில் இப்போ ரிலீஸ் ஆகிறாரு, மறுபடியும் ஜெயிலுக்கு போனால் முழுமையாக ஒரு ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வருமா, இல்லை ஜாமீனில் மறுபடியும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா? எப்படி சார் அந்த கேஸ்? நீங்கள் ட்ரக்கு கடத்தின விஷயத்தில் ஜாமீன் கிடச்சிருச்சுன்னும் பொழுது சட்டவிரோத பண பரிவர்த்தனைன்றது ரொம்ப ஈஸியாக உடச்சிட்டு வெளியில் வந்துடுவாங்க. வெளியில் வந்துட்டாலே ஆமாம். இப்போ இதில் நீங்கள் வெளியில் வந்துட்டிங்கனாக்கா இதில் ஈஸியாக வெளியில் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். இங்கே சட்டவிரோத பண பரிவர்த்தனை அதிகமாக நடக்கப்பட்ட நபர்கள் எத்தனை பேர் ஊருக்குள்ளே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க? இவ்வளோ எதற்கு? 1250 கோடி வரி ஏய்ப்பு செய்த ஜெகத் ரட்சகன் பணத்தை கொண்டு போய் பிணத்தோடு ஒழிச்சு வச்சான்னு செய்திகள் பார்த்தோம். அந்த நபருக்கு மீண்டும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி எம்பி ஆக்கி வச்சுருக்கிறீங்க, இன்றைக்கி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான் பொழுது அப்போ அந்த பணம் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக உடச்சிட்டு வெளியில் வரக்கூடிய எல்லா வாய்ப்பும் தான் அதிகமாக இருக்கும். அப்போது இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலையோ ஒரு நல்ல சூழலையோ தமிழ்நாட்டில் ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. இப்போ ஜாஃபர் சாதிக்கினுடைய இந்த கேஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு பாதகமாக அமையும்? இந்த ஒரு கேஸில் ஜாஃபர் சாதிக் வந்து முழுமையாக சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, சிறையில் இருந்தால் யாருக்கெல்லாம் பாதகமாகக்கூடிய ஒரு விஷயமா மாறும்? சிறையில் இருந்தால் யாருக்கெல்லாம் பாதகம்ன்றதை தாண்டி அவர் வெளியில் வந்தால் தான் அதிகமான பாதகம் ஏற்படும். ஆட்சியாளர்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அசோக் என்ற நபர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி இது வரைக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியல. இங்கே சர்வதேச குற்றம் செஞ்ச ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ண முடிஞ்சிருச்சு, ஆனால் அவன் பெயில் வாங்குறான். இங்கே இவர் அரெஸ்டே பண்ண முடியல, ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியலன்னும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி அவருக்கு பக்கபலமாக செயல்படுறாங்கன்னு பார்க்குறீங்கல்ல. அப்போது இவர் உள்ளே இருந்தார்னா அடுத்தடுத்து இவருக்கு பெயில் கிடைக்கல, டைட்டாக வழக்கு போச்சுனாக்கா யாரெல்லாம் வந்து ஈஸியாக அடுத்தடுத்து யார்ட்டெல்லாம் பணம் கொடுத்தாரு, எந்த தலைமை கூட நெருக்கமாக இருந்தார், எந்தெந்த யாருடைய தலைமை மகனோட நெருக்கமாக இருந்தார், எந்தெந்த சினிமா பிரபலங்களோட நெருக்கமாக இருந்தார். ஏன்னா எங்கெல்லாம் ட்ரக் வந்து பரவி கிடக்கு, சினிமா ஃபீல்டில் அதிகமான ட்ரக் பழக்கம் இருப்பதாக வந்து இந்த சுஜிலிக்ஸில் அந்த பொண்ணு சொன்னதாக இருக்கட்டும், கமலஹாசனுடைய பாட்டிலாம் அந்த மாதிரி ட்ரக் அதிகமாக புழங்கும்னு அந்த சொன்னதுக்கு இது வரைக்கும் அவர் வந்து பதில் எதுவுமே சொல்லவே இல்லை கமலஹாசன். இந்தியன் 2 படத்தில் என்ன சொல்கிறாரு, உதயநிதிக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதால் அவர் இங்கே வர முடியவில்லை, அவருக்காக நான் அரசியல் வேறு அப்படி நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி நீங்கள் எந்த கோணத்துலையும் பார்க்க முடியாது. எம்ஜிஆர் யார், சினிமாவில் இருந்து கொண்டே தான் நீங்கள் அரசியல் செய்தார். ஜெயலலிதா யாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க. கலைஞர் கருணாநிதியும் சினிமாவும் பிரிக்கவே முடியாது. ஏன் ஸ்டாலின் அவர்கள் சினிமா நடிச்சிருக்காரு, நடிகரும் கூட அவர். இன்றைக்கி நம்ம மத்தியில் நடிக்கிறாரு பிரம்மாண்டமாக, அது வேறு நடிப்பு, ஆனால் அவரும் அங்கே நடிச்சிருக்காரு. உதயநிதி இப்போ நீங்கள் சினிமா வேறு அரசியல் வேறுன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. பிரகாஷ்ராஜ் இன்றைக்கி முண்டிக்கிட்டு வந்து பல விஷயத்துக்கு கருத்து சொல்கிறாரு. யார் அவர்? சத்யராஜ் கருத்து பதிவு பண்ணுறாரு. சூர்யாலாம் வந்து போன ஆட்சியில் போராளியாக இருந்தார் இல்லையா, ஆர்ஜே பாலாஜிலாம் எவ்வளோ பேசினாங்க. இன்றைக்கு அந்த நபர்கள்லாம் பூட்டு போடப்பட்டிருக்கணும் பொழுது சினிமாவையும் அரசியலும் இங்கே எப்போதும் தமிழ்நாட்டை விட்டு பிரிக்கவே முடியாது. அண்ணன் சீமானும் சினிமாவிலேருந்து வந்தவர் தானே, தனி கட்சி வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி விஜய் உள்ளே வராரு, விஜயும் சினிமாவிலேருந்து வரக்கூடிய நபர்கள் தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் சினிமாவிலேருந்து இங்கே உள்ளே வரும்பொழுது நம்ம ரெண்டையும் பிரித்து பார்ப்பதற்கு இங்கே பெரிய வாய்ப்பு கிடையாது. அப்போது இந்த உதயநிதிக்கு பக்கபலமாக நான் இருப்பேன், எனக்கு பின்னாடி அவர் பக்கபலமாக இருப்பான்னு இவர் பேசுகிறாருன்னும் பொழுது இவர் தான் 2 திராவிட கட்சிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவர். அப்போ அவருக்கு தேவை என்ன? ஒரு எம்பி சீட்டு. அவருடைய படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும். இன்றைக்கு அவருடைய இந்தியன் படத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை ஷோ எக்ஸ்ட்ரா ஷோ போடுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு தமிழக அரசு. ஏன்னா வெளியிடுறது ரெட் ஜெயிண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது எப்படி இன்றைக்கு இவர்களை எதிர்த்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய தவறுகளை கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரையாக முடக்கக்கூடிய வேலை இவர்கள் செய்தார்கள். நீங்கள் சவுக்க முடக்கி நீங்கள் உள்ளே வைக்கக்கூடிய வேலை செய்திருக்குன்னா அவர் இந்த விஷயத்தில் அவர் காவல்துறை குறித்து பேசிய விஷயம் தவறு. அதை தாண்டி எத்தனை விஷயங்கள் அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணார். இப்போ அதுபோல் வந்து தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கான இருக்கக்கூடிய ஆட்களை ஒவ்வொருத்தராக நீங்கள் தூக்கிட்டே வரீங்கன்னும் பொழுது எப்படி ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இப்போ ஜாஃபர் சாதிக்கினுடைய விஷயம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா இந்த விஷயத்துலேருந்து? இது கிளைமேக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு சிரமம் தான். ஏன்னா இது மத்திய அரசு வந்து நாளைக்கு வந்து நீ வந்து தூண்டில் புழு,
திமிங்கலம் எங்கே இருக்கிறதோ நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம்னு சொல்லி கூட வெளியில் விடலாம். புரியுதுங்களா? அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது இன்றைக்கு வந்து. அதனால் இது நம்ம எந்த கோணத்துலையும் அணுக முடியாது. ஆனால் உள்ளபடி இவருக்கு பெயில் கிடைத்திருப்பதுன்றது வந்து சட்டத்தின் பூர்வமாக இவங்க போய் முறையிட்டு அதனால் பெயில் கொடுத்துருக்காங்கனாலும் இது எந்த கோணத்திலலாம் போகும், அவர் வந்து யாரை பற்றியெல்லாம் சொல்லிட்டு பெயில் வாங்கியிருக்காருன்னு தெரியாதுல்ல. நீங்கள் அங்கே வாக்குமூலம் கொடுக்குற இடத்துல ஐயா நான் வந்து ஒரு கருவி ஒரு குருவி, இதில் பெரும் முதலாளிகள் இவர்கள் தான் என் கை காட்டிட்டு விட்டுட்டு கூட அப்ரூவர் ஆகிட்டு கூட வெளியில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் நம்ம பொழுது. இதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி மத்திய அரசு இதை கொண்டு போக போகிறது. இதை வந்து உலக நாடுகள் சம்மந்தப்பட்டிருக்கனால அந்த நார்காட்டிக் டீம்லாம் வந்து சரி நீங்கள் இந்தியாவில்னா ரிலீஸ் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? இந்தியாவில் உங்களுடைய ஏதோ சட்டப்படி நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க ரிலீஸ் பண்ணிக்கங்கும் பொழுது சர்வதேச நாடுகள் ஜாஃபர் சாதிக்கு சும்மா விட நினைக்கிறீங்களா? தம்பி, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மரண தண்டனை. அந்த நாட்டுடைய மக்களுடைய எதிர்காலத்தை நாசம் செய்திருக்கக்கூடிய நபராகத்தான் ஜாஃபர் சாதிக்கையும் குறிப்பாக இந்தியாவை சார்ந்த நபராக பார்க்குறாங்க. அவங்க ஒரு இந்திய பிரஜை வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கான்னு தான் பார்க்குறாங்க. குறிப்பாக அவன் தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறான், அப்போ எந்த கட்சியின் பின்புறத்தில் இருக்கிறான்றதுலாம் அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் என் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து என் நாட்டு மக்களை நாசம் செய்திடும் பொழுது இங்கே ரிலீஸ் ஆகி அவர் வெளியில் வந்தாலும் ஆஸ்திரேலியன் போலீஸ் தூக்கும், நியூசிலாந்து போலீஸ் தூக்கும். அன்னைக்கு அங்கே வச்சு கும்புற போது ஏதாவது வாயை வளரணுன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலைகளை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இங்கே தான் நீங்கள் பெரும் முதலைகள். ஏன்னா இது குளம். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு குளம், அது கடல். கடலில் பெரிய பெரிய திமிங்கலம்லாம் பார்த்தவங்க அவங்க. அப்போ இங்கே குளத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முதலைகள் எல்லாத்தையும் அவர் பேருக்கு கக்கும் பொழுது அசால்ட்டு அள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ இது கிளைமேக்ஸா இல்லை இனிமேட்டு தான் இது பூதாகரமாக ஆக போகுதான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி.